இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற மணியம்பட்டிங்க. இது ஏற்கனவே கட்டின வீடு தான். இந்த இடத்துல செப்டிக் டேங்க் ரொம்பவே ப்ராப்ளமாக இருந்திருக்குங்க. இவங்களும் க்ளீன் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே இருந்திருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டரோட வீட்டுக்கு நம்ம பயனர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. அவரோட ஃப்ரெண்டு தாங்க இவர். டாக்டர் தான் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நாம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிற சைஸ் 1200 லிட்டர். டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ளே எம்சாண்டை குட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிட வேண்டியதாங்க. இதுக்கு தனியா நீங்க சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகள் வர வர கிளீன் ஆயிட்டே இருக்குங்க. அதனால என்னைக்குமே இந்த டேங்கை நீங்க கிளீன் பண்ண தேவையில்லை. செப்டிக் டேங்க்னா அது நிறைஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா கிளீன் பண்ணணும். ஆனா இந்த டேங்கை நீங்க கிளீன் பண்றதோ மெயின்டெனன்ஸ் பண்றதோ எதுவுமே தேவையில்லைங்க. இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் சுத்தமாயிட்டு தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அதை நீங்க கார்டன்லயோ இல்ல ட்ரைனேஜ்லயோ இல்ல ரிங் போட்டு நீங்க பூமிக்கு கீழே போற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நாங்க ரிங் போட்டு பூமிக்கு கீழே போற மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு இந்த கஸ்டமர் சொல்லியிருந்ததுனால இங்க அந்த மாதிரி தாங்க நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதனோட டெப்த் எப்படி இருக்கு, பாத்ரூமோட வாட்டம் எப்படி இருக்கு எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீஒர்க்கும் இல்லாத மாதிரி நம்ம பயனர் பயோடேங்க் சைட் இன்ஜினியர் பர்ஃபெக்டா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாங்க, டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி. ஃபியூச்சர்ல இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற இடத்துல நீங்க ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றீங்க, ஒரு 40 வருஷம் கழிச்சு பண்றீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டேங்குக்குள்ள பாக்டீரியா போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க. உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோம். அதனால வாழ்நாள் முழுதும் இந்த டேங்குக்காக நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி பாக்டீரியா வரை ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயனர் பயோ டேங்க்லாம் தேவையில்லை. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனர் பயோ செப்டிக் டேங்க்ங்கிற யூடியூப் சேனலில் பாருங்கள்.